ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு தேய்ச்சி குளிப்போம் இல்லைங்க, நலுங்கு மாவு. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு 1 கப் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து அதை பவுட்ரு பண்ணிக்கணும். இதுதான் வந்து கடலை மாவு. கடையில் வாங்குகிற கடலை மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அதை பவுடர் பண்ணியாச்சு. நம்ம வெயில் இல்லைன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஏரியாக்களில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுப்பில் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம், வறுத்து எடுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து வெயிலில் வச்சு அதை வந்து பவுட்ரு பண்ணிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி சளிச்சுக்கணும். ஏன்னா லைட்டாக வந்து ஒரு திரியாக வரும். அது வந்து குழந்தைங்களுக்கு தேய்ச்சி குளித்தோம்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக பவுடர் இருந்தால் தான் குழந்தைங்க அழுக மாட்டாங்க. இந்த பருப்பரியாக இருக்குல்லங்க, இது வந்து நம்ம தேய்க்க முடியாது குழந்தைங்களுக்கு. இது நம்ம தூக்கி போட்டுறணும். ஒரு 2 தடவை பேஸ்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் நான் என்னென்ன சேர்த்துறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். தயிரெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நான் இப்போ அரைச்சி வச்சேன்ல அந்த கடலை மாவு, இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நான் எடுக்கிறேன். 1.5 ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கலாம். இது வந்து நம்ம லேடிஸ் வந்து ஃபேஸ் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரோஸ் பவுடருங்க. நாட்டு ரோஸ் இருக்குல்லங்க பாருங்கள், பன்னீர் ரோஸ் இருக்கும், லைட் பிங்க் கலர் பன்னீர் ரோஸு, நாட்டு ரோஸ் இருக்குல்லங்க, அந்த ரோஸை வந்து நிழலில் காய வச்சு பவுடர் பண்ணி வீட்டிலையே வச்சுருக்கோம். அது வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நலுங்கு மாவுங்க. இது வந்து நான் நாட்டு மருந்து கடைகளில் தான் வாங்கினேன். நம்ம சும்மா ஷாப்லையெல்லாம் வாங்கக்கூடாது. நாட்டு மருந்து கடையில் வாங்கினோம்னா நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். இந்த நலுங்கு மாவு கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆவாரம்பூ இதை வச்சு நம்ம செய்யணும். அது நான் தனி அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மஞ்சளுங்க. இது வந்து கடையில் வாங்குகிற மஞ்சள் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் இயற்கையாக விளைஞ்ச மஞ்சளில் காய வச்சு பவுட்ரு பண்ண மஞ்சளுங்க. அதை நான் அடுத்த அப்டேட்டில் அந்த மஞ்சள் செடியெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆவாரம்பூ நலுங்கு மாவு இருக்குல்லங்க, அது ஒரு சின்ன ஸ்பூன் தான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன். இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மஞ்சள் பாருங்கள் நல்லா இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா அது அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு நம்ம தேய்ச்சி குளிப்பாட்டி விடணும். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ரெகுலராக போடும்போது ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும். பாருங்கள், என் பொண்ணுக்கு வந்து நான் வந்து 3 வயசு வரைக்கும் டெய்லியுமே இதை நான் போட்டு விட்டுட்ருந்தேன். இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் இது ரெகுலராக போட்டுட்ருக்கேன். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலராக நம்ம போடணும். ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குகிற பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நம்ம போடுற நம்ம குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியும் கூட. இப்படியே நான் நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அல்ல 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவேங்க. ஏன்னா சண்டே தானே நம்ம பண்ணுறோம், அதனால் ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே விட்டுருவேன். விட்டதுக்கப்புறமா நல்லா இப்படி மசாஜ் பண்ணி இப்படி தேய்க்கிறோமில்லங்க, இது அதனால தான் நான் வந்து நைஸாக சளிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னது. இப்படி தேய்க்கும் போது அந்த பரிப்பரியாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.